வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. விருதுநகரில் மண்ணுளி பாம்பை ஒரு வருடமாக வீட்டில் வளர்த்து வந்தவர் அதை 50 லட்சம் ரூபாய்க்கு பேரம் பேசி விற்க முயன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. வியாபாரிகள் போல வேடமணிந்து சென்ற வனத்துறையினர் ஸ்கெட்ச் போட்டு பாம்பு வியாபாரியை தூக்கியது எப்படி? மண்ணுளி பாம்பை ஒருவர் வீட்டில் வைத்து வளர்த்து பேரம் பேசி வந்த தகவல் தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. 50 லட்சம் ரூபாய்க்கு பேரம் பேசி மண்ணுளியை விற்க முயன்றவர் அப்படி என்ன பொய் சொல்லி சம்மதிக்க வைத்திருப்பார்? ஆயிரம் ஆண்டு வேதங்கள் ஓதி மந்திர உச்சாடனங்களால் உருவேறிய கோபுர கலசம் நாய்க்குட்டியை கட்டி போட்டு வளர்ப்பது போல் விருதுநகரில் ஒருவர் மண்ணுளி பாம்பை ஒரு வருடமாக வளர்த்து வருகிறார் என ரகசிய போன் கால் வந்ததும் மதுரை வனக்குற்ற புலனாய்வு பிரிவு போலீசார் சற்று உஷாரானார்கள். விசாரித்து பார்த்ததில் சுரேஷ் என்பவர் தனது வீட்டில் மண்ணுளி பாம்பை கண்ணுக்குள் வைத்து இமை காப்பது போல் பொத்தி பொத்தி வளர்த்து வருகிறார் என்கின்ற தகவல் காத்துவாக்கில் வனத்துறையினரின் காதுகளுக்கு எட்டியது. இந்த முறை தனிப்படை அமைத்த வனக்குற்ற புலனாய்வு பிரிவு போலீசார் வியாபாரிகள் போல் வேடமணிந்து சுரேஷையும் மண்ணுளி பாம்பையும் ஜோடியாக பிடிக்க கிளம்பினர். சிவாஜி முதல் கமலஹாசன் வரை அத்தனை பேரையும் மனதில் நினைத்து கொண்டு சுரேஷ் வீட்டிற்கு சென்ற வனத்துறையினர் அங்கு 6 பேர் இருப்பதைக் கண்டு இன்றைக்கு சரியான வேட்டை என நினைத்தபடி களத்தில் இறங்கினர். 6 பேரில் சுரேஷை தவிர மற்ற அனைவரும் பாம்பை விலை பேச வந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. வனத்துறையினரும் பாம்புக்கு 10 லட்சம் கொடுப்பதாக விலை பேச அவர்களோ சிரித்து கொண்டே நாங்கள் 50 லட்சத்திற்கு பேசி முடித்து விட்டோம் என கூறியதும் வனத்துறையினருக்கு சற்று மயக்கம் வந்துள்ளது. பாம்பை கண்முன் எடை போட்ட சுரேஷ் அது 4.5 கிலோ இருப்பதைக் கண்டு உற்சாக கூச்சலிட்டனர் அந்த 5 பேரும். பேரம் முடிந்துவிட்ட நிலையில் பாம்பை பேக் செய்த அந்த கும்பல் கிளம்ப முயன்ற போது கிறுகிறுத்து போனார்கள். அவர்களை சுற்றி வளைத்த வனத்துறையினர் மற்றவற்றை அலுவலகத்திற்கு சென்று பேசிக் கொள்ளலாமா என கூறி பாம்புடன் அவர்களை பார்சல் செய்து பேக்கப் செய்தனர். பிடிபட்டவர்கள் அர்ஜுன், கடற்கரை, ரவி, சேகர் என வரிசையாக நின்று தங்கள் பெயர்களை கூறினார்கள். 50 லட்சம் ரூபாய்க்கு இந்த பாம்பை வாங்கி அப்படி என்ன செய்வீர்கள் என கேட்டபோது ஆளுக்கு ஒரு கதையாக கூறி அசர வைத்தனர். பாம்புக்கு பச்சை தவளை, கோழி இறைச்சி என பார்த்து பார்த்து சாப்பிட கொடுத்து ஒரு வருடமாக கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்த சுரேஷ் இதற்கு முன் லாரி டிரைவராக பணியாற்றி வந்துள்ளார். ஒரே ப்ராஜெக்டில் கோடீஸ்வரனாவது எப்படி என யோசித்த அவருக்கு ஆந்திராவைச் சேர்ந்த ஒரு நபர்தான் மண்ணுளி பாம்பை கொடுத்து அதற்கான ஸ்கிரிப்டையும் சொல்லிக் கொடுத்துள்ளார். வெளியே கடை வைத்து வியாபாரம் செய்தால் கூட அத்தனை பேருக்கு தெரிந்திருக்காது. ரகசியமாக பேரம் பேசியதால் காட்டுத்தீயாய் பரவி அதன் மதிப்பும் எகிரி இருக்கிறது. ஏதோ ஒரு சில நம்பிக்கைகளால் இந்த பாம்புகள் அதிகம் பிடிக்கப்பட்டு சட்டவிரோதமாக கடத்தப்படுகின்றன. மண்ணுளி பாம்புகள் கோடிக்கணக்கில் விலை போகும் என்பதெல்லாம் வெறும் புரளி என்கின்றனர் விஷயம் தெரிந்தவர்கள். மண்ணுளிக்கு 200 பாஷைகள் தெரியும். ஆண்மை வீரியத்தை அதிகரிக்கும் மருந்து இதில் இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது. வீட்டில் வளர்த்தால் செல்வம் பெருகும் என யாரேனும் கதை அளந்தால் உஷாராக இருக்க வேண்டியது மக்களின் கடமை என்கின்றனர் வனத்துறையினர்.